Welcome to Enlighten class. நம்ம டெய்லி யூசேஜ்ல வரக்கூடிய ஒரு சில சென்டென்சஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோல பார்க்க போற சென்டென்சஸ்ல ப்ரிபோசிஷன் வர மாதிரி செலக்ட் பண்ணியிருக்கோம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல ஒரு கைண்ட் ப்ரிபோசிஷன் அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் சென்டென்ஸ்ல எவ்வளோ முக்கியம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில சென்டென்சஸ் அதோட சேர்த்து பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அவர்கள் உங்கள் முன்னால் இருக்கிறார்கள். They are in front of you. They are in front of you. தேனா அவர்கள், அது ஒரு ப்ரனவுன். ஆறுன்றது இருக்கிறார்கள் அப்படின்ற அர்த்தம் உடைய ஒரு verb, be verb, present be verb. in front of அப்படின்றது தான் இங்கே ப்ரிப்போசிஷன். அது வந்து முன்னால, உங்களுக்கு முன்னால, முன்னாள் அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்குது. யூ அப்படின்றது உங்கள், அது ஒரு ப்ரனவுன். உங்களுக்கு பின்னால் பாருங்கள். லுக் பிஹைண்ட் யூ. லுக் பிஹைண்ட் யூ. லுக் அப்படின்றது ஒரு மெயின் verb. லுக்னா பார்க்கறது, பாருங்கள் அப்படின்ற அர்த்தம் வரும். பிஹைண்ட் அப்படின்றது பின்னால். இன் ஃப்ரண்ட் ஆஃப்னா முன்னால்னு பார்த்தோம் இல்லையா போன சென்டென்ஸில். பிஹைண்டுன்றது பின்னால், யூன்றது உங்களுக்கு அப்படின்ற அர்த்தம் வருது. என் அருகில் உட்கார். சிட் பிசைட் மீ. சிட் பிசைட் மீ. சிட்னா உட்காரு அப்படின்னு சொல்றது. சிட்டுன்றது ஒரு verb, மெயின் verb. பிசைட்னா அருகில், பக்கத்தில் அப்படின்னு வரக்கூடிய ஒரு ப்ரிப்போசிஷன். மீன்றது என். எங்களுடன் சாப்பிடுங்கள். eat with us. eat with us. ஈட்டுன்றது ஒரு மெயின் verb. ஈட் அப்படின்னா சாப்பிட்றது, சாப்பிடுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. வித்துன்றது தான் இங்கே ப்ரிப்போசிஷன். உடன் அப்படின்ற அர்த்தம் தரும் இந்த ப்ரிப்போசிஷன். எங்களுடன், என்னுடன், நம்முடன் அப்படின்ற அர்த்தம் வரையில வித் யூஸ் பண்ணுவோம். அஸ்ன்றது ஒரு ப்ரனவுன், அது எங்களுடன் அப்படின்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரனவுன். நான் அதனால் சோர்வாக இருக்கிறேன். I am tired of it. I am tired of it. I அப்படின்றது ஒரு ப்ரனவுன், நான் அப்படின்னு அர்த்தம் தரக்கூடியது. ஆம்ன்றது பி verb, ஐ கூட தான் எப்பவும் வரும். டயர்ட் அப்படின்றது ஒரு அட்ஜெக்டிவ், சோர்வாக அப்படின்ற அர்த்தம் கொடுக்குது இந்த சென்டென்ஸில். ஆஃப்ன்றது ப்ரிப்போசிஷன். இட் அப்படின்றது அதுன்ற அர்த்தம் வரும். இங்கே ஆஃபோட சேர்ந்து வந்திருக்கனால ஆஃப் இட், அதனால் அப்படின்ற அர்த்தம் வருது. இட்ன்றது ஒரு ப்ரனவுன். என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம். டோன்ட் worry about me. டோன்ட் worry about me. டோன்ட் அப்படின்றது டூ நாட். டூன்ற ஹெல்பிங் வேர்பும் நாட்ன்ற நெகட்டிவ் வேர்டும் சேர்ந்து வந்திருக்கு. அர்த்தம் வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி வரும். ஒரின்றது கவலை, அது ஒரு அட்ஜெக்டிவ். அபவுட் அப்படின்னா பற்றி, பத்தின்னு வரும். இங்கே மீ வந்து என்னை. அபவுட் மீ அப்படின்னா என்னை பற்றி. அதுவே அபவுட் ஹெர்ன்னு வந்தால் அவளை பற்றி, அவளை பற்றி. ஹிம்னா அவனை பற்றி. அஸ்னா எங்களை பற்றி. அந்த மாதிரி அபவுட் அப்படின்னா யாராவது ஒருத்தரை பற்றி அப்படின்னு சொல்கிறதுக்கு வரக்கூடிய ஒரு ப்ரிப்போசிஷன். மீன்றது ப்ரனவுன். நாளை எப்படி? ஹவ் அபவுட் டுமாரோ. ஹவ் அபவுட் டுமாரோ. ஹவ்னா எப்படி அப்படின்னு அர்த்தம் தரக்கூடிய ஒரு WH வேர்டு, அது ஒரு கொஸ்டின் வேர்டு. அபவுட் அப்படிங்கிறது இங்கே ப்ரிப்போசிஷன். பற்றி அப்படின்றது அதனுடைய அர்த்தம். டுமாரோ அப்படின்றது நாளை, அது ஒரு அட்வர்ப். உங்கள் அறைக்கு சென்று ஓய்வெடுங்கள். Go into your room and take rest. Go into your room and take rest. Go அப்படின்றது ஒரு verb, அது சென்று அப்படின்ற அர்த்தம் வருது இந்த சென்டென்ஸில். into அப்படின்னா உள்ளே, உள்ளுக்குள் அப்படின்னு வரும். இந்த சென்டென்ஸில் அறைக்குள் அப்படின்ற அர்த்தம் தரதுக்காக into வந்திருக்கு. இது ஒரு ப்ரிப்போசிஷன். யுவர் அப்படின்றது உங்கள், உன்னுடைய, உங்களுடைய அப்படின்னு அர்த்தம் வரக்கூடிய ஒரு ப்ரனவுன். ரூம்ன்றது நவுனு, அறை அப்படின்றது அர்த்தம். அண்ட் அப்படின்றது ஒரு கன்ஜங்ஷன், மற்றும் அப்படின்னு வரும். இந்த இடத்துல அது தேவையில்லை அப்படின்றதுனால நம்ம போடலை. டேக்குன்றது ஒரு verb, ரெஸ்ட் அப்படின்றது ஓய்வு. டேக் ரெஸ்ட் அப்படின்றது வந்து ஓய்வெடுங்கள் அப்படின்னு அர்த்தம் கொடுக்குது. காபி உங்களுக்கு மிகவும் சூடாக இருக்கிறதா? இஸ் த காஃபி டூ ஹாட் ஃபார் யூ? இஸ் த காஃபி டூ ஹாட் ஃபார் யூ? இஸ் அப்படின்றது ஒரு ஹெல்பிங் verb. இந்த காஃபி அப்படின்றது நம்ம காஃபியை குறிக்குது, அது ஒரு நவுன். டூ அப்படின்னா மிகவும் அப்படின்ற அர்த்தம் வரும். ஹாட் சூடாக,
ஃபார் யூ அப்படின்றது உங்களுக்கு, யூன்றது உங்களுக்கு, ஃபார் யூ உங்களுக்கு அது சூடாக இருக்கா அப்படின்றதுக்காக இந்த ஃபார்ன்ற ப்ரிப்போசிஷன் வந்திருக்கு. யூன்றது ப்ரனவுன். நாங்கள் ஏப்ரல் மாதம் தேர்வு எழுதுவோம். We will take the test in April. We will take the test in April. We அப்படின்னா நாங்கள்னு அர்த்தம் தரக்கூடிய ஒரு ப்ரனவுன். will takeன்றது verb, willன்றது future model verb, take வந்து main verb. இந்த டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து நவுனு, டெஸ்ட் நவுனு, த ஆர்டிக்கல், இன்னுன்றது தான் இங்கே ப்ரிப்போசிஷன், ஏப்ரல் அப்படின்றது அகெயின் நவுனு. இன்று என்னிடம் இருப்பது இவ்வளவுதான், இல்லைனா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது இங்கிலீஷில். திஸ் இஸ் ஆல் ஐ ஹாவ் ஃபார் டுடே. திஸ் இஸ் ஆல் ஐ ஹாவ் ஃபார் டுடே. திஸ் இஸ் ஆல் அப்படின்றது அவ்வளவுதான், இவ்வளவுதான் அப்படின்னு அர்த்தம் வரக்கூடிய ஒரு ஃப்ரேஸு. ஐனா நான், இங்கே என்னிடம்னு வருது. ஹாவ்னா இருப்பது, ஃபார்ன்றது இங்கே ப்ரிப்போசிஷன், டுடேங்கிறது அட்வர்ப். நான் 2 கப் தண்ணீர் குடித்தேன். I drank 2 cups of water. I drank 2 cups of water. ஐன்றது நான், drank அப்படிங்கிறது ஒரு verb, drink உடைய past form, குடித்தேன் அப்படின்னு அர்த்தம் வரும். 2 அப்படின்றது இங்கே adjective, நம்பர் குறிக்குது. கப்ஸ்ன்றது நவுனு, ஆஃப்ன்றது தான் இங்கே ப்ரிப்போசிஷன், வாட்டர் அப்படிங்கிறது அகெயின் நவுன். நான் உங்களை 11 மணிக்கு சந்திப்பேன். I will meet you at 11 a.m. I will meet you at 11 a.m. ஐன்றது நான், அது ஒரு ப்ரனவுன். will meetன்றது verb, willன்றது future model verb, meetன்றது main verb. சந்திப்பேன் அப்படின்னு ஃபியூச்சரில் சொல்கிறதுக்காக will meet வந்திருக்கு. யூன்றது உங்களை, அது ஒரு ப்ரனவுன். அட்டுன்றது ஒரு ப்ரிப்போசிஷன், நேரத்தை குறிக்கிறதுக்கு முன்னாடி இந்த அட்டுன்ற ப்ரிப்போசிஷன் தான் யூஸ் ஆகும். 11 a.m. டைமு. லீனா அந்த புத்தகத்தை பிரியாவிடம் கொடுத்தாள். லீனா passed the book to பிரியா. லீனா passed the book to பிரியா. லீனா அப்படிங்கிறது ஒரு நவுன், இது ஒரு நேம் அப்படின்றதுனால ப்ராப்பர் நவுன். பாஸ்ட் அப்படின்னா கொடுக்கிறது, இங்கே கொடுத்தால் பாஸ்ட் ஃபார்மில் இருக்கு. த ஆர்டிக்கல், புக்கு நவுனு, டூன்றது இங்கே ப்ரிப்போசிஷன், பிரியா அப்படின்றது அகெயின் ஒரு ப்ராப்பர் நவுன். டாம் கதவுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டான். டாம் hid behind the door. டாம் hid behind the door. டாம் அப்படின்றது ஒரு ப்ராப்பர் நவுன், hid அப்படின்றது வந்து ஒளிஞ்சுக்கிறது, பாஸ்ட் ஃபார்மில் இருக்குது. இதனுடைய ப்ரெசன்ட் வந்து ஹைடுன்னு வரும். இது ஒரு verb. behind அப்படின்றது ப்ரிப்போசிஷன், பின்னால் அப்படின்றது இதனுடைய அர்த்தம். இந்த டோர்ன்றது கதவு, தன்றது ஆர்டிக்கல், டோர்ன்றது நவுன். சிறிது நேரம் கழித்து வர முடியுமா? Can you come after some time? Can you come after some time? Can come அப்படின்றது verb, canன்றது மாடல் verb, அது பொலைட்டாக கேட்குறதுக்கு பயன்படுத்தக்கூடியது. கம்ன்றது மெயின் verb. you அப்படின்றது உங்களால் அப்படின்னு அர்த்தம் வரும் இந்த சென்டென்ஸில். ஆஃப்டர் அப்படின்றது கழித்து, இல்லை ஆஃப்டர் அடுத்து அப்படின்ற அர்த்தம் தரக்கூடிய ஒரு ப்ரிப்போசிஷன். சம்டைம்ன்றது அட்வர்ப், இந்த சென்டென்ஸில் சிறிது நேரம் அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கறதுக்காக வந்திருக்கு. அவர் நாற்காலியில் அமர்ந்தார். He sat on the chair. He sat on the chair. ஹீன்றது அவர், அது ஒரு ப்ரனவுன். sat அப்படின்றது அமர்ந்தார், பாஸ்ட் ஃபார்மில் இருக்குது. இதனுடைய ப்ரெசன்ட் verb வந்து sit அப்படின்னு வரும். ஆன்றது ப்ரிப்போசிஷன், மேலே அப்படின்ற அர்த்தம் தரக்கூடிய ஒரு ப்ரிப்போசிஷன். தன்றது ஆர்டிக்கல், சேர்ன்றது நவுன், நாற்காலி. காகிதம் என் மேஜையில் உள்ளது. The paper is on my desk. The paper is on my desk. The paper அப்படின்றது சப்ஜெக்ட், தன்றது ஆர்டிக்கல், பேப்பர் நவுனு, இஸ் அப்படின்றது verb, பி verb, உள்ளது இருக்கு அப்படின்னு அர்த்தம் தரதுக்காக இந்த சென்டென்ஸ்க்கு வந்திருக்கு. ஆன்ன்றது ப்ரிப்போசிஷன், மேலே அப்படின்னு அர்த்தம் வரும். மை அப்படின்றது ஒரு என் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரனவுன். டெஸ்க்னா மேஜை, அது ஒரு நவுன். I hope this helps you and thanks for watching.